கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் கருணாநிதியின் பெயர் வைத்தது முதலே சிக்கல் தொடங்கிவிட்டதாக அதிமுக இலக்கிய அணியின் மாநில செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். அதிமுக இலக்கிய அணியின் மாநில செயலாளர் வைகை செல்வன் தலைமையில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஆளுநரின் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளில் வேண்டுமானால் தேசிய கீதம் இசைக்கப்படலாம், ஆனால் சட்டமன்றத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை, சட்டமன்ற கூட்டம் ஆகியவற்றிற்கு பிறகே தேசிய கீதம் பாடப்படும் என்கின்ற மரபு பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் கருணாநிதியின் பெயர் வைத்தது முதலே சிக்கல் தொடங்கிவிட்டதாக அதிமுக இலக்கிய அணியின் மாநில செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அடித்தளமிட்டு அஸ்திவாரமிட்டு அதற்கு காரணமாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. இப்போது அவர்கள் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். முதலில் கருணாநிதி பெயர் வைத்தவுடனே சிக்கல் தொடங்கிவிட்டது. ஆக கருணாநிதி எங்கெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்களோ அங்கு ஆரம்பம் பல பிரச்சனைகள் எழுந்திருப்பதற்கு கிளாம்பாக்கமே ஒரு உதாரணம். பேர் வைப்பதும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவதும் தான் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்று சரியான முறையிலே கையாளாக தெரியாத, சரியான முறையில் அதை அணுகத் தெரியாத அமைச்சரால் தான் இந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது. அமைச்சரையும் சென்னை அமைச்சர் சேகர்பாபுவையும் சிவசங்கரையும் கிளாம்பாக்கத்தில் மக்கள் ஓட ஓட விரட்டியதை நீங்கள் பார்த்திருக்கவில்லையா?